வெல்கம் பேக் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம 34வது எபிசோடில் குவைட் அண்ட் ப்ரிட்டி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை வச்சு எப்படி சென்டென்சஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. நம்ம வழக்கமாக சொல்கிற குவைட், அதாவது அமைதி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து இந்த குவைட் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஸ்பெல்லிங்கே பார்த்தீங்கன்னா QUIET குவைட் அப்படிங்கிறது வந்து அமைதியை குறிக்கும். ஆனால் இந்த குவைட் QUITE அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை, அதாவது அழுத்தத்தை, ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோட்குள்ளே போவோம். யூசேஜ், அதாவது பயன்பாடு. குவைட் அண்ட் ப்ரிட்டி ஆர் சிமிலர் இன் மீனிங். அதாவது குவைட், ப்ரிட்டி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும். ஆனால் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கே பயன்படுத்துவோம்னா, ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்தி பேசுவோம், இல்லை ரொம்ப வந்து கொஞ்சம் தாழ்த்தி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இடைப்பட்டது. அதாவது உதாரணத்துக்கு ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், ஐ எம் லிட்டில் சர்ப்ரைஸ்ட், எனக்கு கொஞ்சம் தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை தான் வந்து இந்த குவைட் அண்ட் ப்ரிட்டி அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவோம். உதாரணங்களை பார்ப்போம். இட் கிவ்ஸ் அஸ் மோர் கிளாரிட்டி. இப்போ முதல் உதாரணம், ஐ எம் சர்ப்ரைஸ்ட் யூ ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் ஹர். அவங்கள பற்றி நீ கேள்விப்பட்டதே இல்லைன்னு எனக்கு தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பொருள்படும். இங்கே வந்து நான் குவைட் அப்படிங்கிறத ஆட் பண்ணனா, ஐ எம் குவைட் சர்ப்ரைஸ்ட் யூ ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் ஹர். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலை, எனக்கு ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்லலை, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அதுக்காக நான் வந்து இங்கே ஐ எம் குவைட் சர்ப்ரைஸ்ட் யூ ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் ஹர் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிளில் நான் அந்த குவைட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது எப்படி சென்டென்ஸில் இன்க்ளூட் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஷீ இஸ் குவைட் ஃபேமஸ் ஆர் ஷீ இஸ் ப்ரிட்டி ஃபேமஸ். அதாவது அவங்க வந்து ஓகே, இது ஒரு நல்ல உதாரணம். ஷீ இஸ் வெரி வெரி ஃபேமஸ் அப்படிங்கிறது வேறு, பயங்கர பெரிய செலிப்ரிட்டி அப்படிங்கிறது ஒன்று. ஷீ இஸ் ஃபேமஸ், ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது வேறு. இப்போது ஷீ இஸ் குவைட் ஃபேமஸுங்கிறது வந்து அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலை. அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் தான்ப்பா. அதாவது இங்கே வந்து Tier 1 செலிப்ரிட்டிஸ், அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செலிப்ரிட்டி, ஒரு ஆயிரக்கணக்கில் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இது வந்து நீங்கள் குவைட் ஃபேமஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு நடுப்பட்ட, ஒரு இடைப்பட்ட நிலை, ஒரு லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஸியாக நமக்கு புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதே வந்து ஷீ இஸ் ப்ரிட்டி ஃபேமஸ் அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான். Anna lives quite near me, so we see each other pretty often. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வார்த்தையுமே நான் பயன்படுத்தியிருக்கேன் பாருங்கள். உதாரணத்துக்காக Anna lives quite near me, எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க Anna, அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி பார்த்துக்குவோம் ஒருத்தர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா quite near me, கொஞ்சம் மிக அருகில் தான் இருக்காங்க. pretty oftenங்கிறது வந்து அடிக்கடி, ஆஃப்டன் இல்லை ஆஃப்டன் அப்படிங்கிறதே வந்து அடிக்கடிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். எவ்ரி நவ் அண்ட் தென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஆஃப்டன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ we see each other often அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்காக நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா, ஸோ we each other pretty often அப்படின்னு. உதாரணத்துக்கு நான் வந்து உங்களை கேட்குறேன்னு வச்சுங்களேன், இந்த சாப்பாடு எப்படி இருக்குது, ஹவ் இஸ் த ஃபுட் அப்படின்னு கேட்கும்போது, இட்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இட்ஸ் pretty good அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்றதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து ஓகே, நல்லா, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் pretty good அப்படின்னு நம்ம சொல்லலாம். Pretty is an informal word and is used mainly in spoken English. அதுதான் இப்போ நான் எப்பவுமே எல்லா எபிசோட்லையும் சொல்கிற மாதிரி, ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து நம்ம நண்பர்களிடம் இன்ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷனில் சிலது வந்து பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு I'm gonna do it அப்படின்னு வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதாவது I'm gonna do it அப்படின்னு. ஆனால் எழுதும்போது வந்து ஒரு இமெயிலில் எழுதும்போது I am going to do it அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா விவரமா. அது மாதிரி pretty is a quite informal word, but quite is quite professional அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார்மிங் சென்டென்சஸ். இந்த quite அதை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸ் அமைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். Quite goes before a or an. Okay, good example. We live in quite an old house. நாங்கள் வந்து கொஞ்சம் பழசான வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வரும். அதாவது quite an old house, not
quite old house அப்படி வராது. quite a old house அப்படின்னும் வராது. quite a old house ஓகே, உங்களுக்கே ரீசன் தெரியும். ஏன்னா அது வவல், ஓல்டுங்கிறது ஓ அப்படிங்கிறது வவல்னால an old ஹவுஸ்னு எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா a quite old house அப்படின்னு வராது. we live in a quite old house. அதாவது அந்த quiet, அமைதி, அந்த quiet இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா we live in a quite old house அப்படின்னு வரலாம். ஆனால் இந்த quietஐ பயன்படுத்தும் போது we live in quite an old house அப்படி தான் நம்ம வந்து எழுதணும். You can also use quite but not pretty in the following ways. ஓகே, இது ஒரு நல்ல உதாரணம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. எங்கெல்லாம் வந்து pretty பயன்படுத்த முடியாது, quietஐ தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். I didn't expect to see them. It was quite a surprise. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்கள சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். It was pretty a surprise. It was pretty surprise. pretty பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா it was pretty surprising அப்படின்னு எழுதலாம். It is a valid format. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா it was quite a surprise அப்படின்னு தான் எழுதணும். இங்கே it was pretty a surprise அப்படின்னு வராது. It's not valid. அதே மாதிரி there were quite a lot of guests at the wedding. அந்த திருமண நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவே நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா there were pretty a lot of guests அப்படின்னு வராது. That's invalid. So we have to write there were quite a lot of guests at the wedding. நீங்கள் pretty பயன்படுத்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா let me come up with an example. There were pretty good amount of guests at the wedding அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்காக தான் நீங்கள் யோசிச்சாதான் புது புது ஐடியாஸ் வரும், அந்த சென்டென்சஸை எப்படி மாற்றி மாற்றி எழுதலான்னு. So you can be fluent. I quite like tennis, but it's not my favorite sport. எனக்கு டென்னிஸ் பிடிக்கும் தான், ஆனால் அது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்போர்ட் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இதில் pretty நம்ம புகுத்த முடியுமா? Let's think. Yeah, why not? I pretty much like tennis, but it's not my favorite sport. And that's it. You accomplished. Okay, இப்போ prettyயை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலான்னு பார்ப்போம். I'm pretty good with English grammar. நான் இங்கிலீஷ் கிராமரில் வந்து கொஞ்சம் நல்லாவே பழக்கப்பட்டவன். Quite வச்சும் எழுதலாம் இது. I'm quite good with English grammar. That's also valid. She has pretty much finished all the homework. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதை குறிக்கிறது. குவைட்டை பயன்படுத்தி எழுத முடியுமா இதை? She has quite not really. pretty much நல்லா தான் இருக்குது. So let's leave it as it is. Pretty much all the food had already been consumed by the guests. கிட்டத்தட்ட எல்லா சாப்பாடுமே வந்து கெஸ்ட்ஸ்னால் சாப்பிட்டு முடிக்கப்பட்டு விட்டது. இதில் குவைட் பயன்படுத்த முடியுமா? லெட்ஸ் திங்க். கிட்டத்தட்ட எல்லா சாப்பாடும் அப்படின்னு பொருள் படுறதுனால இங்கே குவைட் பயன்படுத்த முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ we can leave it as it is to have a meaningful sentence. Alright, let's now compare quite and pretty. ஒரே சென்டென்ஸை quite pretty வச்சு எழுதி பார்ப்போம் எப்படி பொருள்படுதுன்னு. Sarah has quite a good job. சாரா வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. Sarah has a pretty good job. சாரா ஒரு சூப்பரான வேலையில் இருக்காங்க. சேம் மீனிங், கிட்டத்தட்ட சேம் சென்டென்ஸ், ஃபார்மேட்டும் அதே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா குவைட் பயன்படுத்துகிற இடத்துல quite a good job, pretty பயன்படுத்துகிற இடத்துல a pretty good job அப்படின்னு மாறுது. அந்த A ஓட பொசிஷன் வந்து மாறுது பாருங்கள். ப்ளீஸ் நோட் இட் டவுன் அண்ட் ப்ராக்டிஸ் இன் யோர் சென்டென்சஸ். And we've reached the end of the content and we are at the question and answer section. As usual, வீடியோ பார்க்குற சில பேர் மட்டும் இந்த கேள்வி பதிலுக்கு வந்து பதிலை தெரிவிக்கிறீங்க. தயவுசெய்து பார்க்குறவங்க அனைவருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் குட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். நீங்கள் உங்களோட சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது தான் நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்துவதற்கு ஆர்வமும் வரும், ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். ஸோ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. இதில் வந்து குவைட், pretty அந்த ரெண்டு வார்த்தை எது வந்து அப்ராப்ரியேட் வார்த்தை அந்த blank ஸ்பேஸில் ஃபில் பண்ணால் உங்களுக்கு சரியான விடை கிடைக்குமோ அதை எழுதுங்க. இதில் சரி தவறு அது அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களோட பதிலை கான்ஃபிடென்ட்டாக தெரிவிங்க. நான் என்னோட பதிலை தெரிவிக்கிறேன். And that's it for today and see you all in episode 35 soon. Bye.